கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் பெயர்ச்சி. தேவகுரு 6ல் வந்தால் தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படையா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளையுமே குரு பகவான் பூர்த்தி செஞ்சு தருவார். குரு 2, 10, 12ஆம் இடத்தில் பார்வை செலுத்த இருக்கிறதால குடும்பத்தில் அமைதிகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒத்து போகிற மாதிரி ஒரு நல்ல அனுசரணை உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்தது 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதால தொழில்ல ஒரு ஸ்டடியான ஒரு வேவுக்கு நீங்க திரும்புற காலம் இது. 12ஆம் இடத்தையும் பார்க்கறதால முதலீடுகள் நல்லது. கரெக்டா லீகல் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். மத்தபடி ஓவராலா பார்த்தா இது 50-50யா இருக்கும். 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம். நம்ம சுத்தி இருக்கிறவங்கலாம் எதிரியா இருக்காங்களேன்னு இந்த வருஷம் நீங்க புரிஞ்சுக்கிற வருஷமா இருக்கும். அப்ப எதிரிகள் கிட்ட உங்களுடைய சீக்ரெட்ஸ நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. 6ஆம் இடம் என்பது ரோகஸ்தானம். ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அந்த டைம்ல. அந்த ஹெல்த் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடக்கூடாது. கரெக்ட்டா போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட எடுத்துக்கணும். 6ஆம் இடம் ஒரு மாரி இறுக்கமா இருக்கும். பிரஷரா இருக்கும். டென்ஷனா தான் இருக்கும். போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். சவால்கள் இருக்கும். ஆனாலும் குரு பார்க்கும் இடங்கள் நல்லா இருக்கிறதால குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும். நான் அந்த வேலைய முடிச்சிடுவேன்னு சொன்னா, அந்த வேலைய நீங்க போயிட்டு ஈஸியா முடிச்சிடுவீங்க. பிரச்சனை இல்ல. லாபம்லாம் வரும். முதலீடுலாம் பண்ணலாம். ஆனாலும் லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை. எதிரிகள் மூலியமா அந்த மன உளைச்சல்கள், சங்கடங்கள் இருக்கும். ஆனா எதிரிகள தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? அந்த வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியா இருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ குருவாயூர் போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு, ஒரு நைட்டு தங்கி காலையில எழுந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய வீட்டிலேயே தீபம் ஏத்தி வச்சுட்டு, அந்த தீபத்த குரு பகவானா நெனச்சு நீங்க வணங்கும்போது, உடம்பில் இருக்கிற அந்த கெட்ட சக்திகள் விலகும். உங்கள சுத்தி இருக்கிற எதிரிகள் எல்லாமே வீக் ஆயிடுவாங்க. இல்ல அவங்கவங்க டைவர்ட் ஆயி போயிடுவாங்க. வேற வேற வழிய பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த குரு பெயர்ச்சி 50-50யா இருக்கும். நீங்க அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா 80% சூப்பரா இருக்கும். ஸோ கும்பராசிக்கு வாழ்த்துக்கள்.